guys, welcome to Adi Cooking. இன்னைக்கு நான் பண்ண போறது காளான் மசாலா. அதுக்கு தேவையான பொருட்கள் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மிளகாய் பொடி, கொத்தமல்லி பொடி, தேவையான அளவு மஞ்சள், ஒரு உள்ளி, ஒரு துண்டு இஞ்சி, 3 மிளகாய். அடுத்து இதெல்லாம் வறுக்கணும். ஜீரகம், நல்ல மிளகு, பெருஞ்சீரகம். தேவையான அளவு தயிர், 1/4 கிலோ காளான். வாங்க அடுத்து நம்ம காளான் மசாலா பண்ணலாம். இந்த 3ஐயும் வறுக்கணும். மஷ்ரூமில் தயிர் போடணும். மஷ்ரூமில் 2 ஸ்பூன் தயிர் போடணும். அடுத்து மஞ்சத்தூள் போடணும். அடுத்து வத்தப்பொடி போடணும். அடுத்து மல்லிப்பொடி போடணும். அடுத்து தேவையான அளவு உப்பு போடணும். அடுத்து இதெல்லாம் மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிட்டு இதை 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். வறுத்துட்டு இது ஒரு பிளேட்டில் எடுக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச உள்ளியை வெட்டணும். அடுத்து இஞ்சியும் மிளகாயும் கட் பண்ணணும். அடுத்து மிளகாயை கட் பண்ணணும். அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சதை எண்ணெயில் போட்டு வசக்கணும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி மிளகாய் போடணும். அடுத்து நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச காளான் எடுத்து போடணும். நம்ம வறுத்து வச்சதை மிக்சியில் அரைக்கணும். அடுத்தது மூடி வச்சு வேக வைக்கணும். அடுத்து இதுக்குள்ள கருவேப்பிலையும் அரைச்சது போடணும். நல்ல கலர் வந்துருக்கு. அடிக்கடி கிண்டி விடணும். அடுத்து கொத்தமல்லி இலையை போட்டு ஆஃப் பண்ணணும். அடுத்து நம்ம டேஸ்டியான காளான் மசாலா ரெடி. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அடுத்து என்ன வீடியோ போடுறதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.